அமைதியாகும். வரும்போது தகப்பனே நாங்கள் ஆயத்தமா இருக்க உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. உங்க வருகையில நாங்க அந்த அப்பா எடுத்துக்கொள்ளப்படணும் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. கபிக்கிற ஜீவனில் தகப்பனே ஆமென். அச்சோ, இன்னும் மணவரனை பார்க்க போறேன். நான் எப்படி அழகா மணவரனை பார்க்க போறேன். நீ நச்சிச்சு இன்னும் ஓல்டு ஸ்டைல்ல இருக்கிற மணவரன் என்னதான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. மணவரன் வர என்னையோட நம்ம ஆயத்தமா போன வேலைக்கு என்ன எடுத்துட்டு ஆயத்தமா இருக்கணும். ஓல்டு ஸ்டைல்ல இருக்கிற நீ இந்த மாதிரி என்கிட்ட பாரு. போன் இருக்கு, இதுல டார்ச்சர் இருக்கு. இதை வச்சு நான் மணவரன் வரும்போது நான் வந்து ஆயத்தமாயிடுவேன். நீ போய் என்ன வேலைக்கு என்ன தீப்பெட்டி எல்லாம் எடுத்துக்கோ. சண்டே சர்வீஸ்ல நம்ம கொடுத்த பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நம்மளுக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுல. ஆமாம்மா, நீ கொடுத்த மெசேஜ் ஒவ்வொரு இடத்தையும் தொட்டுருக்கு நானும் நினைக்கிறேன். அந்த வசனம் ஒவ்வொரு இதுக்கு ஏற்றதுவா இருந்துச்சுமா. ஆமா நானும் கேட்டேன். எனக்கு கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப இதுவா இருந்தது, ரொம்ப அபிஷேகமா இருந்தது. ஐயா கொடுத்த ஒவ்வொரு மெசேஜுமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எங்க கேட்டோம்? நம்ம தானே தலையை கீழே குனிஞ்சுக்கணும் முக்காடை போட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஆளுக்கு. இதெல்லாம் கேட்க நம்மளுக்கு எங்க நேரம் இருக்கு? நம்ம சுவிசேஷத்தை பக்கத்து கிராமங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் சொல்லலாம்க்கா. அவங்க ஆண்டவர் அறியட்டுங்க. ஆண்டவர் வருகைக்குள்ள மனமா இருக்கா. நாங்களாம் நினைச்சுட்டு தான் இருந்தோம். போய் பக்கத்து கிராமத்துக்கு ஏசப்பா பத்தி அறியாதவங்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம அறிவித்துட்டு வரலாம். போலாம். ஓகேக்கா. ஹலோ பேபி, தோ வந்துட்டோம் பேபி. நானே தோ உடனே வந்துடுறேன். நீங்க எல்லாம் போங்க, உங்க பின்னாடி நான் வந்துடுறேன். ஓகேங்களா? கண்கள் உன்னை தேடும், பைக்கில் போக தோணும், ஊரை சுத்த போக போறேனே. கண்கள் உன்னை தேடும், பைக்கில் போக தோணும், ஊரெல்லாம் சுத்த போறேனே. ஏசு உங்களை நேசிக்கிறாரு. மனத்தில் உங்களுக்கு பல்லவராஜ சமயமா இருக்குது ஐயா. தம்பி நானே வேலை வெட்டி இல்லாம நிக்கிறேன். இந்த வேலை எனக்கு விட்டு நிக்கிறீங்க. வேலை கூட போட்டது இது மாதிரியா பண்ணுவேன். போக கூட்டம் வந்து வெட்டி வேலை கடற்காரன் வந்துருவான். அவனுக்கு பயந்து கடல் அப்படி பயந்து அதிக நின்றுமா எப்போ போவான்னு தெரியல. அப்பதான் வீட்டுக்கு போகணும். அக்கா ஒரு நிமிஷம்க்கா. உங்களை நேசி. யார் மணி என்னது வர கத்து உங்களை நேசிக்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆனா உனக்கு ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வந்துடுறீங்களா? தொட்டி விட்டா போக மாட்டேங்க. அப்பா அப்பா எந்த ஏரியா? அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நாங்க இங்க பிராட்வேல பெத்தேல் ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்து வரோம்க்கா. அம்மா நீ என்ன மத மாட்டத்தை வந்து நிக்கிறீங்களா? ஊரெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு தெரியுங்க. கடுமுகா அக்கா அப்படிலாம் பேசாதீங்க. மத மாட்டவரியா? அக்கா உங்களுடைய மனமாற்றத்துக்காக தான் வந்திருக்கோம். கத்தர் உங்களை நேசிக்கிறாருக்கா. என் புருஷனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த ஆளே என்ன நேசிக்க மாட்டாரு. கத்தர் என்ன நேசிக்கிறாரா?
கண்டிப்பா கர்த்தர் உங்களை நேசிப்பாங்க. யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட போமா, மாட்டாங்க. நானே தண்டனை வாங்கிட்டு வந்து நின்னுதுன்னு என் புருஷன்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது. நீ தானே ஆடம்பரத்துக்கு வாங்கி செலவு பண்ணிட்டு இப்போ வந்து என்ன கேட்கறேன்னு அந்த ஆளை கை விட்டாரு. புள்ளிங்களை கேட்டாலும் புள்ளிங்க எனக்கு தெரியாது, கை விட்டு இப்போ வந்து நின்னுக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டாருக்கா. ஏமா, நானே ரொம்ப மன பாரத்துல நிக்கிறேன், நீ கலந்து. அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஒரே ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு வந்து வாங்கக்கா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்க்கா. கண்டிப்பா உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் முடிவு உண்டுக்கா. அக்கா அம்மா, கம்முனு இரு, சும்மா சொல்லிட்டே இருக்காத. நானே எந்த முடிவு இல்லாத வந்து நின்னுக்கிறேன் நடி தெருவுல. வந்து முடிவு இருக்குது, முடிவு என்னம்மா முடிவு இருக்குது? அக்கா, நிச்சயம் முடிவு உண்டுக்கா. உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுக்கா. சரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஜெபம் பண்ணிட்டு நீங்க சர்ச்சுக்கு சரி, வாங்க. பண்ணி போல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிற ராஜா. அப்பா பிதாவே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது சொன்னீங்க ராஜா. அப்பா இந்த சகோதரி கூட உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ கட்டளையிட்டு அப்பா பிதாவை குடும்பத்தை ஆசீர்வாதத்தை அன்பையும் வரையிடும். உம்முடைய நாமம் உடைய மகிமை இந்த குடும்பத்துல ஒதுக்கிட்ட தகப்பனே நீர் இருந்து செயல்படுகிறார் ராஜா. அப்பா உம்முடைய அன்பு தான் தெய்வீகமானது. உம்முடைய அன்புக்கு விலையே பெற்றது ராஜா. அதை இவங்க சகோதரி அறிவின தகப்பனே, இவங்க குடும்பத்தை முழுவதுமாக நீ எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இவ்வளவு பெரிய பாரமா இருக்கு மனசு. இந்த கொஞ்சம் பண்ணதும் அந்த பாரம் என்னை விட்டு நீக்கின மாதிரி இருக்குது. சரிம்மா, அட்ரஸ் சொல்லுமா. இங்க சென்னை பிராட்வேல ஐயத் மகால் இருக்குக்கா. அந்த ஆப்போசிட்ல பெத்தேல் ஆசாரிப்பு கூடாரம் முதல் மாடியில நடக்குதுக்கா. அங்க வந்து அங்க நிறைய கூட்டங்களும் நடக்குதாக்கா. அங்க வந்து டிவோரா சகோதரி கூட்டம் நடக்குது. புதன்கிழமை சுவிசேஷ கூட்டம் நடக்குது. சண்டே ஆராதனை நடக்குதுக்கா. நீங்க வந்துடுங்க. வந்து உங்கள் கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருக்கா. அங்க வந்து என் பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறேன். கண்டிப்பாக உங்க பிரச்சனை எல்லாம் தெரியும். என்ன தெரியல, கொஞ்சம் பண்ணும்போது நம்ம கட்டின புஷ்பம் கூட நம்மளுக்கு ஒரு பாரப்பட்டு எதுவுமே செய்யல, பிள்ளைங்களை செய்யல. இவ யாரோ எவ்வளோ நம்மளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபம் பண்ணும்போது என் இருதயத்துல இருந்த பாரம்லாம் இறங்குன மாதிரி இருக்குது. முதல்ல நான் போகிறேன், அப்புறம் வல்லமா கொஞ்சம் கொஞ்சம் என் பிள்ளைங்களை கொண்டு போறேன். கடைசியா என் கணவரையே கொண்டு வந்து பெத்தேல் ஆசாரி கூடத்துல ஒரு சாட்சியா நிற்பேன். கர்த்தர் நாமத்துக்கு மாறுறேன். சுவிசேஷம் சொல்றது இவ்வளவு கஷ்டமா? ஆமாமா, சுவிசேஷம் தெரிவிப்பது கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கொடுப்பாரு. அதை குறிச்சு நீ அதை வச்சு கவலைப்படாதம்மா. ஆத்மாக்கெல்லாம் பாவத்தில் வீழாங்க. அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும்க்கா. அவங்களுக்காக வாங்க நம்ம போய் ஜெபிப்போம். கர்த்தர் வரிய சமீபமாக இருக்கு. கர்த்தர் வர நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். வாங்கக்கா போய் ஜெபிப்போம். இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். திரும்பவும் சர்ச்சுக்கு போகிறேன். டைம் அங்கே வரல. நான் போய் நாடகம் பார்க்க டைம் 8 ஆயிடுச்சு. இனிமேல் தான் எனக்கு வர முடியாது. அதுவா கம்மனு எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார். அநாமிக சபிதமே அந்த
மணவாளனை வரப்புறல்ல அதுதான் பல பலன் இருக்கிறேன். ஆயத்தமா இருக்குங்கல்ல எப்பவுமே. நல்லாதான் ஆயத்தமாகி வந்திருக்க போல. அழக பார்த்து ஏசப்பா வந்து என்னை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவாரு. நீ பல பலன்னு எப்ப பாரு வீடியோ காலிலே நீ வந்து வீட்டுக்கிட்ட பேசிட்டே இருக்க. இங்க வந்து வீடியோ காலில் பேசுற, அங்க போனீங்கன்னா பல்லத்து போனீங்கன்னா எப்படி வீடியோ காலில் பேசுவ நீ? அங்கதான் ஏசப்பா பெரிய மொபைல் வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காருல, யார் யார் பூலோகத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்கே போனால் நெட்டுக்கு நான் குறைச்சலா, நான் அங்கேயும் போய் வீடியோ கால் பேசுவேனே, எனக்கு என்ன? அக்கா என்ன விளக்குலாம் ஆயத்தமா வச்சிருக்கீங்களா? மணவாளன் இப்போ வர போறாரு. ஸோ அதனால தான் அது வரைக்கும் அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகே, இரண்டாவது வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எக்கா கவனிச்சியாளுங்கள 5 பேர் வெள்ளப்படம் கேட்டுக்கிறானுங்கள, போயிட்டு சுவிசேஷன் சொல்றேன்னு சொல்லி புட்டு அங்கே போய் உதவாயின் வந்துக்கிறானுங்க. வச்சு வந்து கஞ்சாம எடுக்கிறாங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா போன வாரம் ஐயா மெசேஜ் கொடுத்தது யாருக்குங்க? இவளுக்கு தான். அதுக்கு முதல்ல வாரம் கொடுத்த மெசேஜ் யாருக்குன்றீங்க? இவளுக்கு தான். இவளுக்கு திருந்தவே மாட்டாளுங்க. நீங்க எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வருவீங்க? என்ன போல ஒரு 10:30 மணிக்கு வாங்க. நீங்க எப்பப்பா சர்ச்சுக்கு வருவீங்க? நான் 10:30 தானே வருவேன். இப்படி வந்தீங்கன்னா எப்படி மணவாளனை பார்க்க முடியும்? நீங்க நேரத்தோட வாங்க, மணவாளன் கூட போலாம். அடி பரிசுத்தம், இதுவே 10:30 மணிக்கு வருது, என்ன 10:45 வருதுன்னு கேட்குது பாரு. மணவாளன் வராருன்னா போதுமே, மினிக்கின்னு வந்துருவாங்கல்ல. ஸ்டெல்லா பேருதான் ஸ்டெல்லா. எப்பா பாரு மேக்கப் பாவம் மாறி முத்து. போன வாரம் 10,000 ரூபாய் புடவை, இந்த வாரம் ஏன் என்னால எடுக்க முடியாதா? எனக்கு நான் மக்கள் அவ்வளவு இருக்கு, என்னால எடுக்க முடியாதா? மினிக்கின்னு வந்துடுறா. பேருதான் பரிசுத்தம். ஐயோ பரிசுத்தமே இல்லை. ஆனா இப்ப ப்ரேயர் பண்ணும் போது பாரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பா, ஆண்டவரை இறங்கி வந்துடுற மாதிரி. ஆனா ஒரு பரிசுத்தமும் இல்லை. நேரம் போனோம் கையமா இருக்கும். ஜெனி தான் பாடல் வந்தோன்னு ஆராதனை பண்றத போல ஆண்டவரே முருகிடுவாரு. அர்ப்பணித்தே இணை அர்ப்பணித்தே எங்கன்னுதான் வருமானத்துக்கு நீனு கண்ணீர் அப்படி பண்ணுவா. ஆனா எப்பா பாரு போனோம் கையமா இருப்பா. இந்த பக்கம் பாரு இவனுங்களா வெள்ளை புடவை கட்டிட்டு வந்துருவாருங்க. ஆளுவனா மூச்சப்ப 2 நாள் சோறு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒன்னும் இருக்காரு. ஆனா ஆண்டவர் வந்த இவளுக்கு கூட்டிட்டு போவாரு. என்னதான் கூட்டிட்டு போவாரு? நான் தான் உத்தமமும் உண்மையும் யாரை பத்தியும் பேசாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னையா என்னதான் கூட்டிட்டு போவாரு? இவளுக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த சர்ச்சு உருவானது காரணமே நான் தான். ஆனா எல்லாரும் ஐயா 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 நான் பண்ற ஜபமும் நான் கொடுத்த காணிக்கையிலும் தான் இந்த சர்ச்சு இப்படி நிக்கிது. ஆனா என்னையா சொல்லுவாங்க? சௌந்தரராஜையாவை தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்தா பாருங்களேன், ஈசப்பன் விட்டுட்டு போயிடுவாரா? சேச்சா என்ன மாதிரி உத்தமமும் உண்மையும் உள்ள என்ன மாதிரி என்னை விட்டுட்டு மணவாளன் போவே மாட்டாரு.
இவன் கோட்டை சத்தத்தை விட்டுட்டு எக்கால சத்து கோட்டை சத்துக்கு எக்கால சத்துக்கு வித்தியாசம் தெரியல. அந்த அட அக்காவே மலவாளன் வரப்போற தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஹalleluya. எக்கால சத்தம் கேக்குறது மணவாளன் வர ஆயத்தமா இருக்கிற என்ன விலகு திரி ஆயத்தமா வச்சிருக்கீங்களா? எக்கால சத்தம் கேக்குது எக்கால சத்தம் கேக்குது. எல்லாரும் எண்ணெய் திரி ஆயத்தமா வச்சிருக்கீங்களா? ஸ்டெல்லா ஜெனி ஆயத்தமா வச்சிருக்கீங்களா? எனக்கு என்னத்துக்கு எண்ணெய்? எனக்கு தான் டார்ச் லைட் இருக்குதுல்ல. மணவாளன் வரும்போது நான் வந்து டார்ச் லைட் வந்து ஆன் பண்ணிடுவேன். டார்ச் லைட்டோ என் போன்ல வேற சார்ஜர் காலி ஆயிடுச்சு. யாராவது சார்ஜர் கொண்டு வந்திருக்கீங்களா? எண்ணெய் எடுத்து வந்தியாமா? எண்ணெயை வளர்க்கும் போது இருக்கமா? எங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். வெள்ளை புடவை கடையில் கொஞ்சம் கொடுக்குறியா எங்கேயாவது நீ? உங்களுக்கு வேணா கொஞ்சம் கடையில போய் வாங்கிக்கோங்க. இவங்ககிட்ட சரிப்படாது. நம்ம ஏசப்பாண்டே கேட்போம். உட்காருங்க ஜோம் பண்ண. ஊத்துங்கப்பா எண்ணெயை ஊத்துங்கப்பா. கொடுங்கப்பா சார்ஜரை கொடுங்கப்பா. சார்ஜரை கொடுங்கப்பா. எரியுற மாதிரியே தெரியலக்கா. என்னக்கா பண்றது? டார்ச் வேற சார்ஜர் இல்லாத நான் வேற அமேசான்ல ஆர்டர் போடலாமா இப்போ? ஆமா, நீ அமேசான்ல ஆர்டர் போட்டு வரதுக்குள்ள ஆர்டர் வந்து போயிடுவேன். வாங்க நம்ம போய் கடையிலே போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க கடைக்கு போலாம். எனக்காக ஆயத்தமாக இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசி. ஐயோ, இங்க யாரையும் காணோமே. எல்லாரும் போயிட்டாங்களே. ஐயோ, எல்லாருமே போயிட்டாங்களே. ஏசப்பா, நான் உன்னை பார்க்கறதுக்கு ஆயத்தமாகி 10,000 ரூபாய் புடவை கட்டின்னு வந்தனே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா ஏசப்பா? நான் உன்னை அறியேன். ஏசப்பா கதவை திறங்க. ஏசப்பா உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஏசப்பா கதவை திறங்க. கதவை திறங்கப்பா. நான் உன்னை அறியேன். ஏசப்பா, நான் தான் பரிசுத்தா வந்திருக்கேன் ஏசப்பா. கதவை திறங்க ஏசப்பா. ஒரு முறை உங்களை பார்க்கணும் ஏசப்பா. நான் உன்னை அறியேன். ஏசப்பா, நான் உத்தமி வந்துக்கிறேன் ஏசப்பா. கதவை திறங்க ஏசப்பா. நான் உன்னை அறியேன். ஏசப்பா போயிட்டாரா? ஏசப்பா எங்க போயிட்டு? ஏசப்பா என்னை விட்டு போயிட்டு. ஏசப்பா எங்க போனீங்க? நான் உன்னை அறியேன். போயிட்டு வரும். கொஞ்சம் ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டும் மேலே வாங்க. அல்லேலூயா. சோதரிக்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு கூட ஆண்டவருடைய வருகைக்காக
அவளோடு கூட எதிர்பார்த்து அவருக்கு எப்படியெல்லாம் அவருக்கு நாம் ஆயத்தத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இருக்கணுமோ அப்படியாக 5 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 கன்னிகைகளை பார்க்கும்போது உலக காரியத்திலே அவர் எல்லா விதத்திலும் அவர் முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வருகையிலே 5 கன்னிகைகளை தேவன் மகிமைக்கென்று ஆயத்தத்தோடு இருந்த 5 கன்னிகைகளை கர்த்தர் கூடவே கொண்டு போனார். மீதி 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு உன் நிலைமையும் தேவ சமூகத்திலே நீ மாற வேண்டும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களோடு கூட கர்த்தர் நடத்தும்படியாக இந்த நாடகத்தை கர்த்தர் உங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதற்காக நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் மையப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி மையப்படுத்தும். தேங்க்யூ. ஆமென். சோதரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட தேவ சமூகத்திலே